அடுத்தால வந்து 7வது குறளுக்கு வந்து இந்த 7வது குறள் பாத்தீங்கன்னா இவ்வளவு சொன்ன வந்து பிராக்டிக்கலா உலக வாழ்க்கையில பிராக்டிக்கலா என்ன இருக்கோ அதை ஒண்ணு சொல்ற. ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 2 சைடுகள் 2 பேர் வந்து பல விதமான ஆயுதங்களை வச்சு அவங்க சண்டையிடுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த காலத்துல வில்லு அம்பு வாடு திருப்பி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த வெடிமருந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு உலகத்தினுடைய போக்கை மாறிச்சு. உலகத்தை வந்து அந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த சண்டை சச்சரவுகள் வந்து அதனுடைய போக்கு யார் வந்து அதுல வந்து சொல்றது சரி அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து எதுவும் சொல்ல முடியாத வலிமை வந்து பெரியது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இந்த கன் பவுடர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கன் பவுடர் உள்ளவன் வலிமை தான் பெரிய வலிமை அவன் சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து அப்படி இல்லை. அந்த யுத்தங்கள் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து அவங்களுடைய சொந்த பலம், அவங்களுடைய வில்லு அம்பு மற்பு தந்திரங்கள் அப்படின்னு இப்படித்தான் வந்து இந்த இதுகளெல்லாம் நடந்துருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இந்த 7வது குறள்ல வந்து அல்வர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அஞ்சாமை அல்லால் துணை வேண்டாம். சொல்றாரு ஒரு யுத்தம்னு வந்துட்டியா 2 பக்கமும் இந்த பக்கமும் நிக்கும் நம்மவும் நிக்கும். நமக்கு வந்து ஒருவேளை ஆயுதங்கள் குறைஞ்சிருக்கலாம், நம்மளுடைய மக்கள் குறைஞ்சிருக்கலாம், இறந்திருக்கலாம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப நம்ம பலம் குறைந்தவள் ஆகிறோம். ஆனா இப்படிப்பட்ட கட்டங்கள்லாம் வந்து அப்படி வரும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நேரங்கள் வந்தாலும் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்துல வந்து உன்னால வந்து நீ வந்து போர் புரியும் போது நீ தோக்குற ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னு உன்னுடைய ராணுவ வீரர்கள் குறைஞ்சிட்டாங்க. உன்னுடைய தளவாடங்கள் வந்து குறைஞ்சிச்சு. அப்பவும் அவர் சொல்றாரு, அந்த தனிப்பட்ட மனிதன், அந்த போர் வீரன், தளபதி, அந்த மன்னன் இவங்களை சொல்றாரு. நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. எந்த இடத்துலையும் வந்து ஜெயிக்கக்கூடியது அஞ்சாமை தான். அஞ்சாத எதற்கும் உனக்கு குறைஞ்சிருக்கா அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை, அஞ்சாம நீ போறீங்க. ஆக அஞ்சாமை வந்து நமக்கு வந்து நல்லது செய்யும். அதான் அவர் சொல்றாரு, அஞ்சாமை எல்லாம் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி, அதாவது பாக்கி விடாம எஞ்சாமை மிச்சம் மிச்சம் மீதி வைக்காம எஞ்சாமை எண்ணி மிச்சம் மீதி வைக்காம என்னெல்லாம் வந்து நீ செய்யலாம்னு வந்து யோசிக்கிறியோ அதற்கு நீ ஒரு வழி செய்ய நினைக்கிற அதையெல்லாம் நீ யோசிப்போம். எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய் எல்லாம் சரிதான். ஆனா அவரு வள்ளுவர் வந்து முதன்மைப்படுத்தக்கூடியது அஞ்சாமை. பரவாயில்ல, ஒரு யுத்தத்துல வந்து நாம வந்து
அந்த நாம ஏறி போவோம்னு நினைச்சோம், அப்போ முடியல. அங்க வந்து ஒருவேளை வந்து நிறைய படை வீரர்கள் இருக்கலாம், நிறைய யுத்த தளவாடங்கள் இருக்கலாம், நிறைய அவங்கள வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய தேர்கள், யானைகள், குதிரைப்படைகள் இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட நீ அஞ்சாமல் இது வந்து போர்க்களத்துல நெல்லு. அதுதான் சொல்றேன். அந்த அப்போ பாருங்க, நாம வந்து அஞ்சாமையைத்தான் வந்து நாம வந்து துணையா வச்சுக்கிட்ட முடிய, இன்னைக்கு இந்த கோழைகள், இப்ப உள்ளவங்க கோழைகள், இவன் வந்து என்னைக்கோ யுத்தம் வர்றதுக்கு முன்னால இன்னைக்கு வந்து உபயோகிக்கிற அந்த அந்த குண்டுகள், அந்த ஏரோப்ளைன்ல அவங்க பண்ணக்கூடிய இது எல்லாமே என்னைக்கோ அவங்க வந்து ஸ்டாக் பைல் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த யுத்த களத்துல வந்து போரிடுறதுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. எதுவும் ஒண்ணுன்னா வந்து மொத்தமா அழிச்சுட்டு அந்தால நம்ம நம்ம மட்டும்தான் இருக்கணும். அதனால இன்னைக்கு கோழைகள் தானே வந்து இன்னைக்கு யுத்தங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, தமிழர்களுடைய மரபை பாருங்க. நாம வந்து அந்த மாதிரிலாம் வந்து யுத்தம் சொல்லல. ஏய், அப்படி ஒரு கட்டமா அஞ்சாத, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நீ வந்து எஞ்சாம எண்ணி எந்ததையும் மிச்சம் வைக்காத. ஒரு மாதிரி தெரியுதா, எப்ப ஒண்ணும் இல்லையா, என்ன செய்யலாம், நீ இது பண்ணு. மன்னர்கள், அதோட தளபதிகள், படை வீரர்கள் எல்லாரும் யோசனை எப்படி இந்த போரை வந்து வெற்றி காண்றது அப்படின்னு சொல்லி அதை எஞ்சாம எண்ணி இடத்தால் செய்யும். அதையும் வந்துகிட்டு நீ எந்த இடத்தில் வந்து நீ செய்யணும்னு நினைச்சு செய்தியோ அன்னைக்கு வந்து உனக்கு வந்து அந்த இது, நீ எவ்வளவுதான் தோல்வி முகத்துல நின்னாலும் இதுகளெல்லாம் சில உதாரணங்கள் வந்து இருக்கு. அந்த ராமாயணம், மகாபாரதம், இந்த இதுகள் எல்லாம் வந்துட்டு இந்த உதாரணங்கள்லாம் வந்து இருக்கும் பொழுது அதுல நாம பார்க்கணும். அந்த அர்ஜுனனுடைய போர்கள்ல அதுகளெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்துல வந்து ஒண்ணுமே இல்லாம வந்து போகும்போதும் அவங்க வந்து நிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து சில சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு சில பெரியவர்கள் வாங்க. அது வந்து இப்படி செய்யும் அப்படி. இந்த அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லி அந்த மகாபாரதத்துல வரும். அப்படி இந்த மாதிரி உள்ள விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வருவார்கள். நாம வந்து அஞ்சாமை விட்டுட்டு ஓடணும். அரிசுத்தர எதிராளிய வந்து முழுசா அழிக்கிறது. அஞ்சாமை, அஞ்சாமை அல்லாது என்ன யுத்தம்னு வந்தாச்சு, நாம நின்று பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு எஞ்சாம எண்ணி இடத்தா எந்த இடத்துல நாம வந்து அதை செய்யணுமோ அப்படிதான் அதை செய்தாங்க. அப்படியே அந்த இதை வந்து அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு யுத்தத்துல வந்து கிடைக்கும். இப்படிப்பட்ட கோழைகள் இன்றைக்கு யுத்தம் செய்து. சரி, அடுத்தால என்ன சொல்றாங்க. அதுவரை நன்றி விடைபெறுகிறேன்.